அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். பொதுவாகவே கிரகத்தோடைய தன்மைகள் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ மகத்துவமாக இருக்கப்படுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பெரும்பாலும் கேது பகவான், அடுத்தது ராகு பகவான். ஏன் இந்த கேது பகவானுக்கும் ராகு பகவானும் ஏன் நான் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராகு சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ராகு கேது தோஷம். ராகுன்னு ஒரு பேச்சு எடுத்தாவே ராகு கேது தோஷம். சரி, இந்த ராகு கேது தோஷம் இருக்குது ஒரு ஜாதகத்தில். இப்போ இந்த ராகு பலமாக இருக்கா அல்லது கேது பலமாக இருக்கா? இப்போ ராகு பலமாக இருந்தால் என்ன பரிகாரம், கேது பலமாக இருந்தால் என்ன பரிகாரம்? இப்போ பொதுவாகவே ராகு கேது சொன்னாவே தோஷம் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த தோஷத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கோயிலுக்கு போங்க, குளத்துக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்கிறோம். எல்லா பக்கம் போகிறோம். இந்த எல்லா பக்கம் போனாலும் நமக்கு தோஷம் நமக்கு கழியுதா அப்படின்னா, இப்போ தோஷம் இருந்துச்சு நான் குடமுடிக்கு போனேன், தோஷம் இருந்துச்சு காளகஸ்திக்கு போனேன், தோஷம் இருந்துச்சு திருநாகேஸ்வரத்துக்கு போனேன், அதுக்காக தோஷம் இருந்துச்சுப்பா பக்கத்தில் இருக்க துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா, நல்லா இருக்குப்பா. அந்த தோஷம் எதுக்கோசம் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒன்று திருமணம், இல்லை குழந்தை பாக்கியம், அல்லையா கணவன் மனைவியோடைய பிரச்சனை. இப்போது இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கேது பகவான் உச்சநிலை பெற்றிருந்தால் கேது கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அது தோஷமாக காணப்படுச்சுன்னா அவங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரும். அதே தோஷம் உச்சநிலை பெற்று யோகாத்தில் இருக்குது, லக்னத்துக்கு அது யோகா ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா சில யோகா பலனை கொடுக்கணும்னு நான் இடையில ஒரு வீடியோவை பேசியிருந்தேன். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேது பகவானுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து. ஏன்னா அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தை நல்லபடியாக இருந்தால் அவன் வைத்தியர் ஆவாரானா ஆவார். அதுவே ராகு பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தை நல்லபடியாக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் அப்படின்னா, கிரிமினல் மைண்டு. அதாவது பல பேருக்கு கிரிமினலாக யோசனை பண்ணுறதுக்கு அவர் ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க. இப்போது ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அவங்க பல வகையில் நேர்வழியில் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கவன் நான் கூட்டாக சேர்ந்துட்டார். அவருடைய எதுன்னு கேட்டிங்கன்னா, தம்பி இங்கே வாங்க, இப்படி போங்க, அப்படி போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் பைனான்ஸ் நடத்துகிறேன். எப்படி பைனான்ஸு? வட்டிக்கு பணம் கொடுக்குறேன், 100க்கு 1 ரூபா, 100க்கு 15 ரூபா, 100க்கு 20 ரூபா, இப்படி அவங்களுடைய இதுமாரி. சரி, எப்படி கொடுக்குறீங்க, எதுவாக கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்க போகும்போது கேட்டிங்கன்னா, பணத்துக்கு பணத்தை தான். காலையில் பணத்தை வாங்கிட்டு போனால் அவங்க எந்த பொருளும் நான் கையை வாங்க மாட்டேன். அப்படியா, ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொருளை மேலே வச்சு நீங்கள் பணத்தை கொடுங்க. அப்போ பணம் எப்படி அந்த மெயின்டைன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்கா? இப்போ என்ன, ஒரு மனிதனுக்கு அவசர தேவைக்கு பணம், அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் கேட்கப்போ என்ன கேட்பாங்க? சும்மா போய் பணத்தை கேட்டால் நீ கொடுக்காத. அப்போ அவன்கிட்ட என்ன பணம், உன் பணத்துக்கு இணையாக என்ன பொருள் அவங்ககிட்ட இருக்குது, அந்த பொருளை பணம் மைய வச்சு அந்த பணத்தை கொடு. இப்படி இந்த ராகு பகவான் கிரிமினல் சம்மந்தப்பட்ட மெயின்டு இதில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இப்படி தான் நடத்துவார். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பலமாக இருந்தால் என்ன பண்ணணும், பலவீனமாக இருந்தால் என்ன பண்ணணும், கேது பகவான் அதேமாரி பலமாக இருந்தால் என்ன பண்ணணும், பலவீனத்தில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னோருக்கு அதுக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, கேது பலம் பெற வேண்டுமா, அதாவது கேது உங்களுக்கு பலத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, பரிகாரம் கிடையாது, கோயில் குளம் தேவையில்லை. இஷ்டமாக இருந்தால் நீங்கள் போய் விநாயகர் பெருமாளுக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம். இதே தோஷமாக இருந்துச்சு வச்சுங்களேன், என்ன கேட்கிங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் பணம் நமக்கு பிரச்சனையை இழுத்து விடுவாங்க. அப்போ இந்த கேது பகவான் வச்சுக்கலாம் மருத்துவ பணியில் ஈடுபடுறதுக்கும் வச்சுக்கலாம் மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் கேது பகவான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் கேது பகவானுடைய தோஷம் சொல்லக்கூடிய ராகு கேது தோஷத்தில் கேது பகவான் கொடுக்குறாரா அல்லது ராகு பகவானை கொடுக்குறாரா தெரிஞ்சுக்கிட்டு கேது பகவான் கொடுக்குறார். அப்போது கேதுவோடைய பங்கு என்ன, லக்னத்துக்கு முதல்ல யார் இருக்கா, ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க. அது எப்படி சார், நம்ம பொதுவாக ராகு கேதுங்கிறோம், அப்போ கேது பகவான் எப்படி நன்மை கொடுக்குறாரு?
ராகு பகவான் எப்படி தீமை கொடுக்குறாரு, அதேமாதிரி ராகு பகவான் எப்படி நன்மை கொடுக்குறாரு, எப்படி கேது பகவான் தீமை கொடுப்பார் அப்படின்னு கேள்வி நமக்கு வரும்ல. அப்போ அது வரக்கூடிய வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்னத்துக்கு எதுவாக இருக்கலாம், ஜன லக்னமாக இருக்கலாம், இல்லை அவங்க வயதுக்கு தகுந்தாப்புல லக்னமாக இருக்கலாம். அப்போ அந்த லக்னத்துக்கு கேது பகவான் வந்து பணம் எத்தனாம் இடம் அப்படின்னா, தோஷம் சொல்லக்கூடிய 1, 4, அதுக்கப்புறம் 7, 8, 12 வந்து பார்த்தா இந்த கேது பகவான் லக்னத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆமாம், எனக்கு முன்னோடியாக இருக்காங்க கேது தான். என் லக்னத்துலேருந்து எண்ணி பார்க்கவும் 4ஆம் இடத்துல கேது இருக்காங்க, என்னுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க, என்னோட லக்னத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல கேது இருக்காங்க, என்னுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்காங்க, என்னோட லக்னத்திலேயே கேது இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், முக்கியமாக அவங்க அப்படி தோஷம் பெற்றக்கூடிய நபராக நீங்கள் இருந்துட்டால், நீங்கள் கோயில் பரிகாரம் மட்டும் செய்தால் மட்டும் பலன் கிடைக்காது. அப்போ அந்த கேது பகவானுடைய மூலிகை சொல்லக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகை என்னென்ன? கரிசனாங்கண்ணி, வெட்டி வேர், ஆடாதுறை, வெள்ளெருக்கு, நாய் உருவி, சீத்தலக்கொடி, இந்தமாரி முக்கியமான வேர்கள்லாம் வந்து பணம் இருக்குங்க. அந்த வேர்களை வச்சு தான் உங்களுக்கு தோஷத்தை கழிக்க முடிஞ்சால் அப்போ தான் அது பூர்த்தியாக அமையும். இது பாரம்பரிய ஜாதகத்திலையும் சரி, இல்லை நவீன ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலத்து வரைக்கும் கேது உங்களுக்கு வலு குறைவாக இருக்கிறதா, மூலிகை வேர் சார்ந்த விஷயத்தை வைத்து நீங்கள் எந்த கோயிலுக்கு நீங்கள் போய் எந்த பரிகாரம் நீங்கள் பண்ணாலும் சரி, ஆனால் முக்கியமாக அந்த பரிகாரத்தில் எது தேவைப்படுகிறது அப்படின்னா வேர் என்று சொல்கிறேன். அதே ராகு பகவானுக்கு உங்களுக்கு லக்னத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள், அது இல்லாமல் ராகுக்கு உண்டான வந்து பணம் வாசனை பொருட்கள் இருக்குது. அந்த பொருள்களை வந்து பயன்படுத்தி அந்த பூஜையை நீங்கள் செய்து முடித்தால் உங்கள் காரியம் வெற்றி அடையுமா? நிச்சயம் அடையும். அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த ராகு கேது பிரச்சனை இருந்து விடுபடலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையதோடு நீச்சல் சந்தை வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.